ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நியூமரிக்கல் அனாலிசிஸ் அப்டேட்டட் சிலபஸில் யூனிட் 8ல் நியூமரிக்கல் அனாலிசிஸில் கண்டினியூஸாக இப்போ வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி 3-4 வீடியோ கொடுத்துருக்கேன். இது அதுக்கு அடுத்த பார்ட்டு. மிஸ்ஸிங் வேல்யூ 1, ஒரே ஒரு மிஸ்ஸிங் வேல்யூ இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ 2 மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகிக்கோங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப்டு புக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிஜிடிஆர்பி மாஸுக்கு நியூ இயர் எனக்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். January 1st, January 2025. அந்த புது வருஷத்தில் எல்லாருமே ஏதாவது ஒரு மன உறுதியோட ஒரு வேலையை ஆரம்பித்து அதை சக்ஸஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க இல்லையா? அதுக்காக இந்த 2025ல் நீங்கள் பிஜிடிஆர்பி கிளாஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய சக்ஸஸை டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் 2025 நியூ இயர் எனக்கு நியூ பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்குது. கம்ப்ளீட் கோர்ஸில் டீட்டெயில்டு லெக்சர்ஸ் இருக்கும். ஒரு 5000+ MCQஸை டிஸ்கஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஒரு 500 MCQs வந்துடும். 5000+ MCQs டிஸ்கஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் டெஸ்ட் இருக்கும். டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டு, அது எல்லாம் சேர்ந்து ஒரு 3000+ MCQs வரும். டோட்டலாக உங்களுக்கு ஒரு 8000+ MCQs உங்களுக்கு கிடச்சிரும். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே அதுக்கு மேலே இந்த கான்செப்ட் புதுசாக படிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. இந்த டெஸ்ட்டு பேட்சில் டெஸ்ட் எல்லாத்துக்குமே டீட்டெயில்டு ஆன்சர்ஸ் கொடுப்பேன். டீட்டெயில்டு ஆன்சர்ஸ் வீடியோவாக இந்த கிளாஸை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவாகவே கொடுப்பேன். அதில் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்துடும். அதனால் என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நியூ இயரில் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதனால் என்னுடைய பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் பார்த்துட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எப்படி இது 2 அன்னோன் வேல்யூஸ் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் இதை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம கட்டாயமாக அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வல் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதை செய்ய முடியும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இன்டர்வல் 0, 5, 10, 15, 20, 25, 5 இருக்குது ஹெச். இப்போ நம்மளால இந்த ப்ராப்ளத்தை ப்ரொசீட் பண்ண முடியும். இன்டர்போலேஷன் அப்படின்னாலே மிஸ்ஸிங் வேல்யூஸை கெஸ் பண்ணுறது தான். மிஸ்ஸிங் வேல்யூஸை அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு இன்டர்போலேஷன். இது யூஸ்வலாக ஃபார்வேர்டு இன்டர்போலேஷனில் நம்மளுக்கு ஃபார்வேர்டு இன்டர்போலேஷன் ஃபார்மில் படிக்கிறதுக்கு முன்னால் மிஸ்ஸிங் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒர்க்கே பண்ணாமல் ஆன்சர் போடணும்னா போடலாம். ஆன்சர் 11க்கு 18க்கு நடுவில் இருக்கணும். அதே மாதிரி இங்கே ஆன்சர் 18க்கு 32க்கு நடுவில் இருக்கணும். இப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் ABCD 4ல் ஒன்று தான் இருந்ததுன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணாமல் அப்படியே அந்த ஆன்சரை செலக்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லாமல் மோர் தென் 1 இருந்ததுன்னா ஒர்க் பண்ணி தான் பார்க்கணும். நான் சொல்கிறது புரியுதுல்ல? அதாவது இந்த 11க்கும் 18க்கும் நடுவில் ஒரு 14 வச்சுக்கோங்க. இதில் 18க்கும் 32க்கும் நடுவில் ஒரு 20 வச்சுக்கோங்க. இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணாமல் போயிடலாம். அப்படி ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா நம்மளுக்கு நிறையா டைம் சேவ் ஆகும். அப்படி இல்லாமல் ABCD 4லேயுமே நம்மளுக்கு இதே மாதிரி இதுக்கு நடுவில் உள்ள வேல்யூஸாக தான் இருந்ததுன்னா we have to work it. அதை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். பாருங்கள், இதில் 0, 5, 10, 15, 20, 25 சரியா? இது x. இது டெல்டா UX. ஃபர்ஸ்ட் UX, முதல்ல UX எழுதிக்கலாம். அடுத்தது டெல்டா UX, டெல்டா ஸ்கொயர் UX, டெல்டா கியூப் UX, டெல்டா பவர் 4 UX. இந்த வீடியோ பார்க்கும்போது நியூமரிக்கல் அனாலிசிஸில் பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு அடுத்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இதில் 7, 11 இது தெரியாது, இதை ஏன்னு வச்சுக்கலாம். அடுத்தது 18 இது தெரியாது, இதை பின்னு வச்சுக்கலாம்.
அடுத்தது 32 டெல்டா யூஎக்ஸ் இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணி போடணும். 4 இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணி போடுங்க. ஏ மைனஸ் 11 இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணி போடுங்க. 18 மைனஸ் ஏ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. பி மைனஸ் 18 இங்கேருந்து இங்கே சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 32 மைனஸ் பி. சரியா? ஒன்றுலேருந்து ஒன்றை சப்ட்ராக்ட் பண்ணி நடுவில் எழுதிட்டு வரணும். இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஏ மைனஸ் 15 ஏ மைனஸ் 11 மைனஸ் 4 அப்போ ஏ மைனஸ் 15. இங்கே பார்த்தீங்கன்னா 18 மைனஸ் ஏ 18 மைனஸ் ஏ மைனஸ் ஏ மைனஸ் 11 அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 மைனஸ் 29 மைனஸ் 2ஏன்னு வந்துடும். 29 மைனஸ் 2ஏ. சரியா? 29 மைனஸ் 2ஏ. அது மாதிரி இங்கே இதை பி மைனஸ் 18 பி மைனஸ் 18 மைனஸ் 18 பிளஸ் ஏ. அப்போ ஏ பிளஸ் பி மைனஸ் 36. இதில் ஏதாவது தப்பு போட்டோன்னா ஃபர்தராக தப்பு வரும். இங்கே 32 மைனஸ் பி மைனஸ் பி மைனஸ் 18 அப்போ மைனஸ் பி மைனஸ் 32 மைனஸ் ஆஃப் மைனஸ் 18 வந்து பிளஸ் 50 மைனஸ் 2b 50 மைனஸ் 2b. திரும்ப இதுலேருந்து இது சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 29 மைனஸ் 2a மைனஸ் a. அப்போ இங்கே 29 பிளஸ் 15 44 மைனஸ் 3a. இதிலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். அது மாதிரி இங்கே a பிளஸ் b மைனஸ் 36 மைனஸ் 2a மைனஸ் 2a இல்லை 29 பிளஸ் 2a. அப்போ என்ன வருதுன்னு பாருங்க. 3a பிளஸ் b மைனஸ் 65 மைனஸ் 65. அடுத்தது பாருங்க 50 மைனஸ் 2b 50 மைனஸ் 2b மைனஸ் a மைனஸ் b பிளஸ் 36. அப்போ என்ன வரும்னு பாருங்க. 50 பிளஸ் 36 86 மைனஸ் a மைனஸ் 3b. கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா? அதனால இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம இந்த ஷார்ட்கட்டுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்து அதை செக் பண்ணிடணும். இது எந்த அளவுக்கு பெருசாக கொடுக்குறாங்கனாலே ஷார்ட்கட் அந்த இடத்துல இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் 3a பிளஸ் b மைனஸ் 65 3a பிளஸ் b மைனஸ் 65 மைனஸ் 44 பிளஸ் 3a. இப்போ 6a plus b minus 109 6a plus b minus 109. இங்க 86 minus a minus 3b minus 3a minus b plus 65. அப்ப என்ன வரும் பாருங்க. minus 4a minus 4b. இங்க 9 6 11க்கு 1 மீதி 1 8 14 151. அப்போ 151 minus 4a minus 4a minus 4b. சரியா? இவ்வளவுதான். இதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும், இந்த ரெண்டு ஈக்குவேஷனே ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டு நம்ம சால்வ் பண்ணி ஏபியோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்போ 6a plus b equal to 109. அடுத்தது 4a plus 4b equal to 151. இதை 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24a plus 4b equal to 109 into 4. 36க்கு 6 மீதி 3 4. அப்போ இங்கே என்ன வருதுன்னு பாருங்க. என்ன சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்த்து இது பண்ணிக்கலாம். minus 20a equal to 6 கொண்டு போனால் 5, இங்கே 13க்கு 5 போனால் 8, 3க்கு 4க்கு 3 கொண்டு போனால் 2 285. அப்போ a is equal to minus a equal to 285 by 20. 285 by 20 என்ன வரும்? 20னா 1 அடுத்தது வந்து 80 இருக்குமா? 80னா 4
மீதி 5 இருக்குது. மீதி 5னா உங்களுக்கு 25 50 வராதுல. 14 பாயிண்ட் ஆமாம் வரும். 40 10 5 14.25. ஏயோட வேல்யூ எவ்வளவு 14.25. இதை வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பியோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? பி வேல்யூ வந்து இது 18லேருந்து 32க்குள்ளே இருக்கும் இல்லையா? 21 பாயிண்ட் சம்திங் இதோ வந்துச்சு. எவ்வளோ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர். இவ்வளவு லென்த்தியாக நம்மளுக்கு கொஸ்டின் வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அதனால் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஃபர்தராக இடத்துல எம்சிக்யூ சால்வ் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு வந்து இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் நான் எம்சிக்யூவில் சொல்லித்தரேன். சரிதானா? இப்போ சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், இல்லை ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப்டு புக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நியூ இயர் அன்னைக்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த நியூ இயரில் நம்ம ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற உறுதியோட இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய சக்ஸஸை டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதனால் நல்ல எஃபர்ட் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா எதுவுமே கஷ்டம் கிடையாது. லாங் ஸ்டாண்டிங்காக படிக்கணும், ரிப்பீட்டடாக படிக்கணும். அப்படின்னா தான் மட்டும்தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அதனால் கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தனா காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். எப்படி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து காண்டாக்ட் பண்ணுங்கள்.